கடந்த முறை போட்டியிட்ட போடிநாயக்கனூர் தொகுதியிலேயே போட்டியிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்தாலும் தமது தொகுதியைப் போலவே பார்த்துக் கொண்டார் ஜெயபிரதீப். அடிக்கடி தொகுதிக்கு செல்வதும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்வதுமே ஜெயபிரதீப்பின் பிரதான பணியாக இருந்தது. அதன்படி மதுரை போடி வரையிலான அகல ரயில் பாதை, போடியிலிருந்து சென்னை வரையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்க நடவடிக்கை, வீரபாண்டியில் 265 கோடி ரூபாயில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், விவசாய பெருங்குடி மக்களின் முழு ஒத்துழைப்போடு குடிமராமத்து திட்டப்பணிகள், தேனியில் மக்கள் போக்குவரத்துக்காக 10 பாலங்கள், முல்லை பெரியாறு அணை கட்டிய ஜான் பென்னிக்குவிக்கின் நினைவை போற்றும் விதமாக புதிய பேருந்து நிலையம் என எண்ணற்ற திட்டங்கள் தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக போடி தொகுதியில் மக்களின் குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டு விமான நிலையம் மட்டும்தான் இல்லை என்ற சூழல் உருவாகியுள்ளது.